ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் போமிதாஸ் லைஃப் ஸ்டைல். ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து விலாக் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கணுன்னாலே இப்போ ரொம்ப நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல இல்லையா? ஸோ அதனால் வந்து என்ன எடுக்கிறது, என்ன கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்னு மோஸ்ட்லி சொல்லும்போதே எல்லோரும் சொல்லுவாங்க, போமிதாக்கு கண்டென்ட்டாக தேவை, எதையாவது ஒன்று கிடச்சாலே போட்டுரும் அப்படின்னு. பட் வந்து இப்போ வந்து எனக்கு எதை பார்த்தாலும் அதில் ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரியே தோணலை. ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சாலோ ஏதாவது ஒன்று பண்ணாலோ இது வீடியோ எடுக்கலாம்னா இதில் என்ன இருக்குது, இது எதுக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த 1 வீக்காக எப்படியாவது ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் வந்து என்னால் எடுக்க முடியல. சரி, ஓகே, கண்டென்ட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பராலாம் விலாக் எடுக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் போகிற போக்கில் ஒரு வீடியோ எடுப்போம், அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுவோம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ஃபன்னான விலாகுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டை பார்த்துருக்கவங்க வந்து கண்டிப்பாக எங்களோட மொட்டை மாடியை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் மேலே போனதை நான் வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணதில்லை. பட் வந்து இன்றைக்கி நான் மாடிக்கு போனது எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று இதுலேருந்து நம்ம கற்றுக்கல அப்படின்னாலும், இந்த வீடியோலேருந்து ஏதோ கேதர் பண்ணலை அப்படின்னாலும், பார்க்குற ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்துட்டு நம்ம வீடியோவை ரொம்ப நேரமாக நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன். அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்லோட்ஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கணும்லாம் எடுக்கிறது இல்லைங்க மோஸ்ட்லி. அதனால் எப்போவுமே எனக்கு நார்மலாக வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் கிச்சன் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க யாராவது சொல்லிடாதீங்க, என்ன அப்படி கச்சா முச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் ஒன்றுன்னா வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மார்னிங் டீ போடும்போது தான் அந்த வெசல்ஸ் அந்த இது இருக்கும் இல்லையா, பாத்திரம். ஸோ அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். குட்டி மேடம் வந்து பார்பியை வச்சுட்டு எழுந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் நான் வாஷ் பண்ண பாத்திரம் தான். பக்கத்தில் வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம சேல்ஸ்க்கு ஆட்டி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த பாத்திரம் இருக்குது. அதனால தான் பார்க்குறதுக்கு நிறைய வெசல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். சிங்கில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், நான் இதெல்லாம் முடித்து இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சிங்கில் நிறைஞ்சு போயிடும். ஸோ அது ஏன் இப்படி நிறையுதுன்னே தெரியல. பார்க்குறவங்க கூட சொல்லலாம், சாப்பிடாமல் இருந்தால் சமைக்காமல் இருந்தால் பாத்திரம் விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் என்ன பண்ணுறது, பசிக்குமே டயத்துக்கு சோறு தானே முக்கியம். அதனால் சமைச்சு தான் ஆகணும். அதனால் பாத்திரம் விழுந்து தான் ஆகும், நம்ம வந்து கழுவி தான் ஆகணும். இது வந்து எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெசல்ஸ் வாஷிங் தான். அது வந்து 100% நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா யாருமே பாத்திரம் கழுவுறதை விருப்பப்பட்டு செஞ்சதாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி எனக்கும் அப்படி தான். வெசல்ஸ் கழுவணும் அப்படின்னாலே ஒரு மற்ற ஊருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஜூட்டாக போகிற மாதிரி இந்த வெசல்ஸ் வாஷிங்க்கு வந்து நான் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாலாம் போக மாட்டேன். ஸோ அப்போ தான் காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஒரு பிரிஸ்காக இருந்துச்சு. ஒரு குக்கர் மட்டும்தான் இருக்குதுன்னு இதெல்லாம் நான் ஒழித்து அதை சரி பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே திரும்பவும் எனக்கு பாத்திரம் சேர்ந்துடுச்சு. அதுக்கடையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதோட பாத்திரம் எல்லாமே சேர்ந்துடும். ஸோ அதை ஆஃப்டர்நூனுக்குள்ளே கழுவணும், திரும்ப நைட்டு விழுகும், அதை நம்ம வாஷ் பண்ணணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நினைக்கும் போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுகிற கண்டென்ட் என்னென்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். த்ரூ அவுட் நான் இதை ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போகிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறத காமிக்கிறாங்க, இப்படி தான் அடுக்கி வைக்கணுமா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கு மாறான ஒரு ப்ராப்பரான வீடியோலாம் கிடையாது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி. ஸோ நான் எப்படி எடுத்து வெசல்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறேனோ அதை தான் காமிக்கிறேன். இதில் கண்டென்ட் கிடையாது, இப்படி தான் எடுத்து நீங்கள் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் ஒரு வீடியோ போடலை. ஏன்னா பெரும்பாலும் யூடியூபர்ஸ் எல்லாமே இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறனாலேயே யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஆள் மாதிரி தோணுது. ஸோ எல்லாருமே நார்மல் பீப்புள் தான். நம்ம செய்கிறத காமிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு. அதில் நல்லது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறலாம். ஸோ அந்த இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன், அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரமாக எடுத்து வச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா. ஸோ அவ்வளோதான், தேடி 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 எடுத்து வைக்கணும் அந்தந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு. என்ன தான் நம்ம கபோர்டு பெருசாக இருந்தாலும் செல்ஃப் நிறையா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒதுக்கி வச்சோம் வீட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே திரும்ப கச்சா முச்சான் தான் ஆகும். எங்கே எதை வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நடக்கும். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப நடக்கும்.
அதனால் நான் வந்து இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அட் த சேம் டைம் டீ ஒரு அடுப்பில் இருக்குது. அப்புறம் முதல் நாள் வச்ச லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவி இருக்குது, குழம்பு இருக்குது. அது கூட வந்து கேழ்வரகு இட்லி சூடாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இதில் தான் நான் எல்லாம் பிளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிடைக்கிற இடத்துல அங்கங்கே எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடல அதுதான் உண்மை. ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. பொதுவாக மொபைல் எடுக்க எனக்கு டைமும் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஆயில்லாம் சப்ளை பண்ணுறதுனால அதுக்கு போகிறது, அப்புறம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் போடுறதுனால அதுக்கு போகிறது, அப்படியே இப்போ பைக் வந்ததுலேருந்து எந்த நேரம் பைக்கில் ரவுண்டிங்காக இருக்கா. ஸோ அதனால் வீட்டில் உட்காந்து அதான் சொல்லுவாங்கள்ல, வெளியில் சுற்றி வளையிட்டா வீட்டில் உட்கார முடியாதுன்னு, அந்த மாதிரி இருக்குது. வீட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கணுன்னோ இல்லைனா வந்து அதை வந்து எடிட் பண்ணி போடணுன்னோ தோண மாட்டேங்குது. அப்படி இருந்தும் நான் நினப்பேன், ஏன்னா நம்மளோட வெல்விஷர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க நம்ம சேனலை விரும்பி பார்க்கக்கூடியவங்க. ஸோ அவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் வீடியோ வரல. அந்த வீடியோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மனசு பாரமாக இருந்தால் கூட அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு ஆசையாக இருக்குது நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்குறது அப்படின்னு தெரியல. எடுத்துகிட்டு நான் செல்லை எடுப்பேன், இதை போய் ஒரு கண்டென்ட்டாக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வச்சுருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இல்லையா இப்போ இங்கே கீ வீடு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க எல்லோரும் நல்லா பேசி பழகுவோமா. ஸோ ஒரு 7-7:30 மணிக்கெலாம் ஒரு அசம்பிளியை போட்டுடுறது, போய் உட்காந்துட்டு அந்த கதை இந்த கதை போன கதை வந்த கதை எல்லாத்தையும் பேசிகிட்ருப்போம். ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் மிஸ் பண்ண மனசு இல்லை. எல்லோரும் சேர்ந்துருக்கும்போது நம்மளும் கூட்டத்தோடு இருக்கணும் இல்லையா. நம்ம மட்டும் தனியாக வந்தோன்னா நல்லா இருக்காது. அதனால் அப்படியே போயிடும் டைமிங். ஓகே, இது கரியர் அப்படிங்கும்போது இதையும் நம்ம விட முடியாது. அதனால் இப்போது ஓகே, வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, குந்தாங்குற ஒரு வீடியோ எடுத்திருக்கோன்னு, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறவங்க வந்து திட்டிடாதீங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது தான். என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நான் அதாவது ரூமை க்ளீன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் கிளாத் இருக்கும் இல்லையா, துவைச்ச துணி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கபோர்டில் அரேஞ்ச் பண்ணுறதையும் அலைன் பண்ணுறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேரிங்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இப்போயே கமெண்ட்டில் சொல்லிட்டீங்க இந்த வீடியோவுக்கு கீழே அப்படின்னா அதை எடிட் பண்ண மாட்டேன். வேணாம் போடாதீங்க அப்படின்னா, இல்லை போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் எடிட் பண்ணிடுவேன். ஓகேவா, அதனால தான். அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல, வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன் நான். ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்கேன், ஏன் சுற்றுறேன்னு எனக்கே தெரில. ஆமாம், பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக சுற்றிட்டுருக்கேன். அதனால தான் வந்து ரொம்ப நேரமாக ஷேக் ஆகிட்டே இருக்க வீடியோ. நானும் வாய்ஸ் ஓவர் மாற்றிடலாம், வேறு ஏதாவது ஒரு டாபிக் போகலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமாக அந்த கார்னர்லேயே நின்று எடுத்து வச்சிட்ருக்கேன். வேறு என்ன கண்டென்ட் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல உண்மைக்கே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா, சும்மா ஒன்றுமே இல்லாட்டினா கூட ஒரு லிங்க்கு ஒரு பிட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு 4 பேஜாக கூட க்ரியேட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நிறைய எடுத்திருக்கேன் வீடியோ, இதை வச்சு நிறையா பேசலாம். ஆனால் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது டச் விட்டதுனால எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நான் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கட்டும், எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ரெசிபீஸ் நிறையா போடலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய 400 வீடியோஸ் கிட்ட ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் என்ன ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லையா, நான் வந்து ஹரிபரியாக சமைக்கும்போது அதை வீடியோ எடுக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது எனக்கு. அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து வீடியோவே போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. ஓகே, இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு யூடியூப்பில். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எனக்கு. 1000க்கு மேலே வந்தால் தான் கம்யூனிட்டி டேப் வந்து ஓப்பன் ஆகும். பட் வந்து இப்போது யூடியூப் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இல்லை என்னன்னு தெரில, ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்க்கு ஒரு அப்ரிஷியேஷனான்னு தெரில. ஸோ அதனால் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் நான் கிளிப்பிங்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் அகல்யா மித்ரா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போயே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். டோர் லாக் பண்ணிவிட்டு தான் ரூம்குள்ளே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். ஸோ டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தா நம்மளோட கஸ்டமர்ஸ் எண்ணெய் கேட்டு தேங்காய் எண்ணெய் கேட்டு வந்திருந்தாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா கூட ஓகே, ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணணும்.
அதில் வந்து ஏர்ன் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும், ஹஸ்பண்டவே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அவங்க தலையிலேயே எல்லாத்தையுமே நம்ம திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ஒரு முடிவாக இருக்கேன். ஏன்னா வந்து இந்த காலத்தில் ஒரு ஆள் சம்பாத்தியத்தை வச்சு நம்மளால் கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியாது. அதுவும் நாங்கள் 5 பேர் சாப்பிடணும். அதுவும் வந்து நாங்கள்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, கஞ்சத்தனமாக சாப்பிட்ற ஆளுங்கள்லாம் இல்லை. தாராளமாக எது எடுத்தாலும் நல்லாவே வச்சு சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ அதனால் வந்து சாப்பாட்டுக்கே சரியாக போயிடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஏதோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சேமிப்புங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பேசவே கூடாது. ஏன்னா வந்து அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத நிமிஷம். பட் இருந்தாலும் இப்போ வாழ்கிற காலகட்டத்துக்கு இஃப் இட் இஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிஸ் வந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு அதை டேங்கிள் பண்ணி போகணும் இல்லையா? அதுக்காகவாவது ஏதாவது ஒன்று வேணுமே. அதுக்காக தான் இப்போ நானும் சேர்ந்து, ஆனால் இப்போ தான் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மேரேஜ் ஆனதுலேருந்தே என் ஹஸ்பண்டுக்கு பக்கபலமாக நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னென்னா அவங்களோட கம்பெனி, அவங்களோட அந்த சரௌண்டிங் ஓரியன்டாகவே நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததுனால நான் தனித்துவமாக தெரியல. இப்போ வந்து நான் அந்த வட்டத்துலேருந்து வெளியே வந்து எனக்குன்னு ஒரு 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 பிஸ்னஸ், எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிட்டதுனால எல்லாத்துக்கும் ஓகே பூமிதா, ஓகே அது பண்ணும் இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை தான் நான் கூட என் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன். நான் அப்போ இருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ இருந்தே உங்கள் கூட சேர்ந்து நானும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அப்போல்லாம் நான் பெருசாக தெரியல. இப்போ தான் எல்லாருமே பூமிதான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களே கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. பாரு உன்னை அந்தளவுக்கு நான் வளர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இருந்தாலும் அவங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லாமல், அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால் வெளியே போக முடியாது. ஏன்னா கணவனோட அந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அது ஒரு விதத்தில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதை வச்சு நிறைய நேரம் நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பேக் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க இங்கே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியராக சாப்பிட்டா அவங்களுக்கு இயர்லியராக மத்தியானம் பசிக்கும். ஆனால் வந்து மத்தியானம் சீக்கிரமாக வர முடியாது கடையிலேருந்து. அதனால் கொஞ்சம் ஒரு 11:00 11:30 போல் தான் சாப்பிடுவாங்க. அதனால் இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் எதையாவது ஊற்றும்போது அப்பப்போ கொஞ்சம் சிந்திரும். ஸோ உடனே வந்து அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே கிச்சன் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சப்போ கிச்சனை பார்த்தா வாந்தி வர அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ வந்து என் கிச்சனை ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அங்கே எங்கே துணியெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே துணி இருக்கும். ஏன்னா வந்து எங்கள் பாப்பா ஒரு பக்கம், எங்கள் பாப்பாவுக்கு ஈக்குவலாக என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கழட்டி தூக்கி அங்கங்கே போட்டு விட்ருவாங்க. ஸோ அது மட்டும் தான் என் ஹஸ்பண்ட்டை நான் வந்து மாற்றிக்கணும்னு சொல்கிற ஒரே விஷயமா இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெஸ்ஸையும் கலட்டினா அந்த இடத்துல அந்த ஹேங்கரில் ஹேங் பண்ணி வைக்கிறதோ இல்லைனா வந்து அழுக்கில் போடுறதோ அந்த வேலை வச்சுக்கவே மாட்டாங்க. அங்கங்கே அப்படி அப்படி தூக்கி தூக்கி எறிஞ்சு விட்ருவாங்க. ஸோ அதை எடுத்து வைக்கிறதுக்கே நமக்கு முடியாது. ரொம்ப அது ஒரு ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வைக்கணும். இது என்னோடய மென்டாலிட்டி. அவங்க வந்து அப்படி இல்லை. சரி ஓகே, அப்படி தானே எதிரும் புதிருமா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தானே வாழ்க்கை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொவிட்டோன் ஆயின்மெண்ட். இது ஏன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் பாப்பா வந்து சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்து செராஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து பொவிட்டோன் வாங்கினேன். இது நான் சொல்லிவிட்டு தான் வாங்கினேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஏதாவது ஒரு காயமோ இல்லை ஒரு கொப்பளமோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொவிட்டோன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஆறிடும். நல்லா நமக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும்பா. அந்த சீக்கிரமாக புண்ணு ஆறுறதுக்குமே ஒரு ரெமெடியாக இருக்கும். ஸோ யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் காமிச்சேன் பொவிட்டோன் ஆயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய நேரம் மூச்சு விடாமல் பேசுகிறதுனால எனக்கு வந்து தொண்டை கட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. வாய்ஸே வரமாட்டேது, உள்ளே போயிட்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து அவுட்புட் வரும்னு எனக்கு தெரியல. வாய்ஸ் ஓவர் ரொம்ப கம்மியாக தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாட்டம் இருந்தால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து சவுண்டாக கிடைக்கலாம். அப்புறம் வந்து நான் இந்த வாய்ஸ்க்காகவே இப்போ ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஆர்டர் பண்ணல. ஒரு 200 ரேஞ்சில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைக் வந்ததுக்கப்புறம் அதோடய ரிவ்யூவையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ காலையில் சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகு இட்லி. ஸோ மில்லட்ஸை வச்சுன ரெசிபி வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தேவை அப்படின்னா வந்து நம்ம சேனல் அப்லோடில் போய் பாருங்கள். கம்பு, கேழ்வரகு எல்லாத்தையும் வச்சு நிறைய அதில் எப்படி மாவு பேட்டர் ரெடி பண்ணுறது, இட்லி தோசை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில் அப்லோடாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். பக்கத்தில் வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து டீ தூளெல்லாம் இருக்கிறதுனால என் டீ பார்க்குறதுக்கு கருப்பாக தெரியுது. பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் சொல்லணுமா, நீயே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, குடித்ததுனால நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு டீ உண்மைக்கே. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் டிஃபன் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன்.
அவ்வளோதான். லெஃப்ட் ஓவர் அந்த கறி சால்னா இருந்துச்சு இல்லையா, ஸோ அது கூட வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டுற போகிறேன். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவிலேருந்து இந்த மாதிரி தானியத்தை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த இட்லி எடுத்து வச்சுட்டு இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாத்திரமும் வெசல் சிங்கில் போயிடும், கழுவுறதுக்கு போயிடும். ஸோ அந்த வேலையும் எனக்கு முடிஞ்சிடும். குழந்தைங்க எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் டிஃபனை கொடுத்துட்டு என்னோடய மார்னிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து டீ குடிக்க போகிறேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு நான் டீ குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்டிகோல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். த்ரூ அவுட் இதை வந்து நீங்கள் மியூசிக்கில் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மொட்டை மாடிக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இருக்க மொட்டை மாடியை உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ அதை சுற்றி அந்த ஃபுல் வியூவையும் உங்ககிட்ட நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து எண்டப்பாக போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் விலாகோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்லோட்ஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.